மகரிஷி அவர்களின் ஜெயந்தி விழாவினை சந்தித்த தருணத்தில் இன்றைக்கு அருட்தந்தை மகரிஷி அவர்கள் நமக்காக அளித்த ஒரு முடிவான கோட்பாடு என்று சொன்னால் மிகையாகாது. வேதாத்திரியம் என்ற கோட்பாடுகளை, இந்த 14 கோட்பாடுகள் மகரிஷி அவர்கள் நமக்காக கொடுத்த கொடை. இதனை நம்முடைய ஆனந்த யோகம், தமிழ் ஆனந்த யோகம் இந்த அறக்கட்டளையினுடைய உரை நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு பகுதிகளாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தெய்வ நீதி வழிவாழ்தல் என்ற தலைப்பில், ஏற்கனவே போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கு ஓர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு என்ற தலைப்புகளிலே சிந்தித்து இன்றைக்கு தெய்வ நீதி வழி வாழ்தல் என்ற பொருளிலே சிந்திக்க இருக்கிறோம். அன்பர்களே, தெய்வம் இங்கே ஆற்றல் களம், முதலும் முடிவும் இல்லாதது, எங்கும் நிறைந்தது, பரிபூரண பொருள் என்றெல்லாம் பேசக்கூடிய பல வார்த்தைகளாலே நாம் எவ்வளவுதான் விளக்க முற்பட்டாலும் சொல்லி சொல்லி அழுத்து கடைசியில சொல்லிடுறாங்க, மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது எது என்று பாடுகிறார். இந்த மனதுக்கும் சொல்லுக்கும் கட்டுப்படக்கூடிய அளவிலே இல்லாமல் மனம் வாக்கினில் தட்டாமல் நின்ற பொருள் எதுவோ அதனை நாம் தொழுகின்றோம், தெய்வத்தொழல். அங்கேயும் கூட நமக்கு இந்த தெய்வ வழிபாடு என்பது முழுமையான புரிதல் இல்லாத காலகட்டத்திலே இயற்கை வழிபாடாக இருந்த ஒன்று. இயற்கையை பார்க்கிறான் மனிதன். மழை பெய்கிறது, மழை அளவாக பெய்கிற போது விவசாயத்திற்கு உதவுகிறது. மழை பொய்த்து போகிறது, அங்கே உயிர்கள் துன்பப்படுகிறது. நீரின்றி அமையாது இவ்வுலகு என்று வள்ளுவம் சொன்னது போல, அதே போல காற்று என்று சொல்லக்கூடிய சக்தி, உயிர் வாழ காற்று தேவைதானே. அந்த காற்றும் தூய மாசு இல்லாத காற்றாக இருக்க வேண்டும் என்று புரிந்திருக்கிறோம். அதே போல நெருப்பு என்று சொல்லக்கூடியது பயன் தெரியாத காலம் ஒன்று இருந்தது. அது கற்காலம் என்று சொல்லலாம். அப்போ ஒரு கானகமே பற்றி கொண்டு எரிந்த போது அந்த காட்டில இருந்த விலங்குகள் வெந்து போனது இல்லையா? அந்த வெந்து தணிந்த காட்டுக்குள்ளே போய் மனிதன் அதனை தொடுகிறான், விரல் சுடுகிறது. சூடான உடனே அந்த விரலை வாயிலை வைத்துக் கொள்ளுகிறான். வைக்கிற போது அவனுக்கு தெரிகிறது, ஓ, வேக வைக்கப்பட்ட ஊனானது சுவையாக இருக்கிறது என்று அறிகிறார். எப்படி மழை பெய்த போது அங்கிருந்த விதைகள் எல்லாம் விருட்சங்களாக, தாவரங்களாக, செடி கொடிகளாக மலர்கின்ற அழகை பார்த்த மனிதனுடைய முதல் விஞ்ஞானம் தோன்றியதோ, அப்படி நெருப்பினை தனக்கு உணவுக்கு சாதகமாக சமைத்தல் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று அறிந்த காலம் அது. அப்ப ஆகாசம், காற்று, வெப்பம், அதாவது அக்னி, நெருப்பு, நீர் மற்றும் இந்த மண், இந்த பஞ்சபூத சக்திகளை வணங்கிய காலம்
சந்திர சூரியர்களை வணங்கிய காலம், இயற்கை பேராதார சக்திகளை வணங்கிய காலம். அதனின்று மலர்ச்சி, அறிவின் மலர்ச்சி வருகிற போது அவன் ஊன்றி சிந்திக்கிறான், யாரோ இதற்கு அதிகாரி என்று. இதுக்கெல்லாம் யார் அதிகாரி என்று சிந்திக்கின்ற போது அந்த முதன்மை பொருளாக இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று உண்டல்லவா என்று சிந்தித்த போது அதனுடைய துணை நிலைகளாகிய பஞ்சபூத சக்திகளை அதன் எல்லை கட்டிய தன்மை கூட்டுப்பட்டுதான் மனிதன் புரிந்து கொள்ள முடிந்தது. நெருப்பு என்றால் சுழன்று இயங்கும், நீர் என்றால் கீழ்நோக்கி பாயும், நெருப்பு என்பது மேல் நோக்கி எரியும், காற்று என்பது சுழலும். இது போன்ற பஞ்சபூதங்களுடைய பண்புகள், இயற்கை பண்புகள் எவ்வாறு என்று அவன் புரிந்து கொள்ளுகிற போது அவையெல்லாம் எல்லை கட்டிய ஆற்றல்கள் என்று கண்டதனாரே அவற்றை வாயு பகவான், அக்னி பகவான், வருண பகவான் என்றெல்லாம் தெய்வங்களாக பெயரிட்டு தொழுதார். அன்பர்களே, இது போன்ற எல்லை கட்டிய ஆற்றல்களை மனிதன் கையாள தெரிகிற போது மனிதனுடைய அறிவின் மிகுதி, அப்ப மனிதனுடைய அறிவினுடைய மேம்பாடு படிப்படியாகத்தானே விரிந்தது. கற்காலத்திலிருந்து இயற்கையை புரிந்து கொண்டு அதனை பயன்படுத்துகின்ற காலமாக இருந்த நிலையில் இருந்து ஏதோ ஒரு பேராற்றல் ஒன்று இது அத்துணையையும் இயக்குகிறது என்ற முழுமையான ஒரு தெளிவுக்கு வர ஒரு காலகட்டம். அப்ப அந்த பொருளை, இறைபொருளை ஒரு குறிப்பிட்ட வார்த்தையால் விளக்க முடியாமல் முட்டி மோதி நின்றனர். மகரிஷி ஒரு கவியில சொல்றாங்க, முந்தையவர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் அந்த பேராற்றல் ஒன்று உண்டு என்பதையும் அது எங்கும் இருந்து இயக்குகின்ற சிறப்பையும் எங்கும் நிறைந்துள்ள பண்பையும் தவத்திலே அதனோடு இணைந்து நாம் ஆற்றல் பெற முடிகிறது என்ற பேருண்மையை உணர்ந்த போது, அதைதான் மகரிஷி சொல்றாங்க, முந்தையவர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் அப்புறம் என்னாச்சு, மொழிவதற்கு வார்த்தையின்றி முட்டி மோதி நின்றனர். அதை விளக்குவதற்காக வார்த்தைகள் இல்லாமல் தடுமாறினார்கள். இப்ப நாம சொல்றதுன்னா என்ன சொல்றோம், பரம்பொருள், பராசக்தி, பரமபதம் என்று மேலான அந்த பொருளை குறிப்பிடுகிறோம். ஆனால் அதனையே வெட்டவெளி, சூன்யம், பிரம்மம், நிர்விகற்பம், நிர்மலம், மோனம், தத்துவஸ்து, மெய்ப்பொருள், ஆதி, அனாதி, இறை, சிவம் என்று இத்தனை வார்த்தைகளால் சொல்லுகிறோம். இந்த ஒவ்வொரு வார்த்தையினுடைய பொருளுமே ஆதி என்றால் முதல் தொடக்கமாக இருந்த அந்த ஒன்று என்று மட்டும் புரிகிறது இல்லையா? அதே அனாதி என்று சொன்னால் அதற்கு முடிவில்லாதது என்று பொருள் புரிக்கிறோம். ஆம்னி பொட்டன்ட்னு சொல்லுவாங்க, எங்கும் நிறைந்தது, பரிபூரணம், பூரண பொருள் என்றெல்லாம் சொல்லு. அப்ப எங்கும் நிறைந்த சர்வ வியாபகத்தன்மை அதனையும் கண்டு கொண்டார்கள் தான். ஆனால் அதனை புரிய வைக்க அவர்கள் முற்பட்ட போதுதான் எங்கெல்லாம் மகான்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஞானியர்களும் உணர்ந்தார்களோ, அவர்கள் வாழ்ந்த காலகட்டம், சூழ்நிலை, வாழ்நிலை, கலாச்சாரம், பண்பாடு, மொழி, எவ்வளவு பேதங்கள் இருந்தது. அப்ப பல்வேறு சமயங்களாக மலர்ந்தது. அதை எடுத்து விளக்குன பெரியவங்க பேரால புத்த மதம், கிறிஸ்தவம், இஸ்லாம்,
சீக்கியம் என்றெல்லாம். ஆனால் இந்து தத்துவத்திலே மாத்திரம் தத்துவத்தை உள்ளடக்கி கண்டு உணர்ந்து பகுதி பகுதியாக விளக்கினார்கள் பாருங்கள். அப்ப பஞ்சபூத என்று சொன்னார்கள். இந்த பஞ்சபூதங்களுக்கு அதிபதியாக கணநாதன் கணபதின்னு ஒண்ணு வச்சாங்க, உங்களுக்கு தெரியும். அப்ப பஞ்சபூதங்களினுடைய தன்மை மட்டுமே பேராற்றலாக சுட்டப்பட்ட கணபதி என்பது முழுமுதற் பொருளாகவும் சொன்னார்கள், அடிப்படையானது என்றும் சொன்னார்கள். ஆனால் அதை பரம்பொருள் தன்மையோடு தொடர்புடையது என்று காட்டினார்களே தவிர அந்த சிவம் பாழ் என்று சொல்லக்கூடிய பேராற்றல் நிலையை அங்கே குறிப்பிட முடியாது. அப்ப அந்த பகுதிகளை தான் விரித்த போது ஓர் உருவம் ஒரு நாமம் இல்லானை தெள்ளேமும் கொட்டோமோ என்று பாடினார்களே, அப்ப அப்படிப்பட்ட நிலையிலே உள்ள இறைபொருளுக்கு நாம பார்த்து பேர் வச்சுக்கிறோம், நாம பார்த்து அது இப்படித்தான் இருக்கும்னு டெஃபனேஷன் கொடுக்கிறோம், அதுக்கு வடிவம் கற்பிக்கிறோம். இதெல்லாம் காரண காரியங்களோடு செய்தார்கள். அவையெல்லாம் தெய்வங்களாக வகைப்படுத்தப்படும். நமக்கு தெரியும் தெய்வங்கள் எத்தனைன்னு, உங்களுக்கு தெரியாதது இல்லை. நான் அடிக்கடி உங்களை எல்லாம் கேட்டிருக்கேன். இவ்வளவு தெளிவான ஞானத்தை வேதாதிரி மகரிஷி அவர்கள் கொடுத்த பின்ன உங்க வீட்டு பூஜையில எத்தனை தெய்வ படங்கள் இருக்குன்னு கேட்டிருக்கேன். இப்ப ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அப்ப அதுதான். அப்ப தெய்வ நீதி வழிவாழ்தல் என்ற சொல்லில எவ்வளவு அழகாக புரிய வைத்து விட்டார் மகரிஷி பாருங்க. அந்த பேராற்றல் என்ற இறைநிலை ஒன்று உண்டு, அந்த ஒன்று மாறாதது, என்றைக்கும் உள்ளது, எங்கும் நிறைந்தது, அதெல்லாம் ரைட்டு. ஆனா இது இப்படி சிறு தெய்வங்களாக மலர்ந்த நாம் சொன்னமே பஞ்சபூதங்களை கடவுளராக போற்றிய நிலை, அப்ப இவற்றையெல்லாம் தெய்வங்களாக வகைப்படுத்தினார்கள் இல்லையா? இன்னும் சொல்ல போனால் கற்புடை பெண்டிர் அங்கே மன வலிமையை முன்வைத்து அவங்களுடைய மனோசக்தி அவர்கள் சொல் பலிக்கிறது என்று பார்த்து வழிபாடு பொருளாக்கினார்கள். வீரன் அவனுடைய மனதனுடைய பேராண்மையை கருதி நடுகள் வைத்து வழிபட்டார்கள். எல்லை தெய்வமாக தன்னுடைய கிராம எல்லைக்கு ஒரு கடவுளை அங்கே நியமனம் செய்து அத்தகைய காப்பு கட்டி அந்த ஊரை காக்கின்ற காவல் தெய்வமாக வைத்தார்கள். இப்ப எல்லை தெய்வம், காவல் தெய்வம், குல தெய்வம், கற்பு தெய்வம், வீரத்துக்கு ஒரு தெய்வம், கல்விக்கு ஒரு தெய்வம், தனம் செல்வத்திற்கு ஒரு தெய்வம் என்றெல்லாம் தெய்வங்கள் பலவானது. ஆனால் இந்த தெய்வங்கள் எல்லாம் முழுமை பொருளா என்று கேட்டு சிந்தித்தோமே என்று சொன்னால் இல்லை, இல்லவே இல்லை. அதனாலதான் குறளில வள்ளுவம் ஒரு குறளில விளக்குகிறார். தெய்வம் தொழாள், ஒரு பெண் கற்புடைய பெண் என்ன பண்ணுவாளா? தெய்வம் தொழாள். இந்த சிறு தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு கொண்டிருக்க மாட்டாள். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள். தன்னுடைய கணவனே கண்கண்ட தெய்வம் என்று எண்ணுகின்ற, கடமையை மாறாது செய்கின்ற ஒருத்தி. தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை என்று கற்பின் சிறப்பை விளக்கி அங்கே தெய்வம் என்ற வார்த்தையை குறிப்பிட்டார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். ஆகையினாலேதான் பின்னர் வந்த காலகட்டத்திலே ஆதிசங்கரரும் இவ்வளவு தெய்வங்கள் வேண்டாமப்பா என்று அருசமய வழிபாட்டை கொடுத்தார். அந்த அருசமயம் என்ற தலைப்பும் நாம் பேசி இருக்கிறோம். வள்ளல் பெருமானார் வந்தார். சிறு தெய்வ வழிபாடு வேண்டாம் என்றே
வெட்ட வெளிச்சமாக சொல்லி சென்றார். சிறுதெய்வ வழிபாடு தவிர்க்க சொன்னார். மகரிஷி வந்தார்கள். வெட்ட வெளிதனை மேய்ந்திருப்போர்க்கு பட்டயம் மேதுக்கடி குதம்பாய் என்ற சித்தர்களுடைய அடிப்படையை விளக்கி, வெட்டவெளி வாழ் அதுதான் துரியாதீதம் என்று கொடுத்தது. நாம் எல்லாம் மகரிஷியினுடைய மாணவர்கள், பெருமைப்பட்டுக் கொள்ளுவோம். விஞ்ஞான பூர்வமாக எது தெய்வம் என்று தேடிச் செல்லுகின்ற போது இத்தகைய எல்லை கட்டி ஆற்றல்களை எல்லாம் தெய்வம் என்றுதான் காண்போம். ஆனால் இவை அனைத்திற்கும் மூலமாக ஒன்று உண்டில்லையா? அந்த ஒன்று எது என்று கேட்டால் அதுவே சிவம். அதனாலதான் தென்னாடுடைய சிவனே போற்றி இங்கே இந்து மதம் சொல்லுகின்ற சிவம். தென்னாடுடைய சிவனே போற்றி, அந்த சிவம் எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி என்று விளக்கினார். அப்ப சிவம் என்பது எந்நாட்டுக்கும் பொதுவான கடவுள் தன்மையை, பேராற்றலை குறிப்பிடுவது என்பது நமக்கு விளங்குகிறது இல்லையா? எனவே இப்பொழுது வாருங்கள், முதலும் முடிவும் இல்லாதவன், ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியை நாம் பாட கேட்டோமோ இல்லையா? இயங்கும் நிறைந்தவன், சர்வ வல்லமை பொருந்தியவன், இந்த உலகம் முழுவதையும் கட்டி காக்கின்றவன். எது கட்டி காக்கிறது? ஒரு இயற்கை பேரா காக்கிற தன்மையை தவத்தினால சித்தர்கள் பெருமக்கள் பெற்றார்கள். அப்படியே நுணுகி 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 பஞ்சபூதங்களோடு கலந்து அதை தன்னோடு சமயம் செய்து கொள்ளுகிற பண்பை பெற்றார்கள் சித்தர். உங்களுக்கு தெரியும், பஞ்சபூதங்களை நாம் எப்படி பஞ்சபூத நவகிரக தவம் இப்ப பண்ணோம்? இது மகரிஷி கொடுத்தது தானே. ஆனா நாம இதுக்கு முந்தைய எப்படி கும்பிட்டோம்? விநாயகராக மட்டுமே கும்பிட்டோம். விநாயகர் எங்க இருந்தாரு? கோயில்ல இருந்தார். அப்ப தத்துவ அளவிலே காண்கின்ற போது தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்து போய் துரியாதீத நிலை மேல் அப்படின்னு வள்ளல் பெருமானார் பாடுகிறார். அப்ப தத்துவாதீதன் என்ற சொல்லும் அங்கே விளக்கப்படுகிறது. இறைவன் எப்படிப்பட்டவன்? நாம அதுக்கெல்லாம் தத்துவம் சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க, இது இப்படித்தான்னு சொன்னா அது தெய்வம். ஆனா மனம் வாக்கினில் தட்டாமல் நின்ற ஒரு பொருள் என்று சொன்னால் அது எல்லாம் அல்லது. புரிகிறதா? அந்த எல்லாம் அல்ல பேராற்றல் பெற்ற அந்த இறை பொருள், அதான் கடவுள். அது கூட கடவுள் என்று சொன்னா கூட மீண்டும் கடந்து உள்ள பார்ன்ற வார்த்தை தான் அங்கு வருது. அப்ப பரம், அப்ப அதான் சொன்னாங்க, பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. எவல்யூஷன் தெரிஞ்சிருக்கோம் நாமெல்லாம். எவல்யூஷன் பேசியிருக்கேன். கேட்காதவங்க முன்னாடி போய் ஆன்மீக அறிவியல் யூடியூப் சேனல்ல போய் போட்டு பார்த்து கேளுங்க. அப்ப அந்த வெளி எவ்வாறு சுழன்றது? இறைவெளியே தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் தெளிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிலைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை. இந்த தன்மாத்திரைகள் உயிரிலே உடலிலே வந்து ஒரே எலக்ட்ரிசிட்டி ஜீவகாந்தம் புலன்கள் மூலமாக அங்க என்ன ஆகுது? டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. காட்சி, வாசனை, ஒலி, சுவை, அழுத்தம் என்று பஞ்சதன் மாத்திரைன்னு நாம படிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம நல்லா கடந்து வந்துட்டோம். அதனால்தான் வேதாதிரி மகர்ஷியுடைய மற்ற தலைப்புகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு இப்ப இந்த வேதாதிரியம் என்ற கோட்பாட்டுக்குள்ள வரும்பொழுது இப்ப நான் அடுத்தது சொல்ல போற வேதாதிரியத்தினுடைய வார்த்தை முன்னிலையில உள்ளவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். அதுக்குதான் நான் இவ்வளவு தூரம் நான் பேஸ்மெண்ட் கொடுத்து நான் சொல்ல வேண்டியிருக்கேன். அடுத்த கோட்பாடு. ஆனா இந்த கோட்பாட்டுல
தெய்வ நீதி வழி வாழ்தல் என்று சொன்னார்கள். அங்கே தெய்வம் என்பது இயற்கையை குறிக்கிறார். சுருக்கமா சொன்னா அந்த இயற்கை பேராற்றல் தானே சும்மா இருந்தது. நம்மள கூட சொன்னாங்க, அதை உணரணும்னா சும்மா இரு சொல்லார என்றாலுமே அம்மா பொருள் ஒன்று மறைந்திலனே அருணகிரிநாதர் பாடினது, கந்தர் அனுபூதியா அதுதான். அப்ப அது சும்மா இருக்கிறது தானே தவத்துல கஷ்டப்பட்டு செய்யறோம். ஆனா சும்மா இருக்கிறது நம்முடைய யதார்த்த சொரூபம்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா சும்மா இருக்கிறத இங்க முயற்சி ஆகாது. இப்ப கூட கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நல்ல மனதார என் கூட பேசுங்க. நீங்கெல்லாம் கேள்வி நேரம்னா வந்து கேளுங்க, பேசுவோம். என்னன்னு கேட்டா, இப்ப அருவி திருக்கோயில்கள்ல இல்ல மன்றங்கள்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு மௌனம் நடத்தப்பட்டது அப்படின்னு வேற. இப்ப பேசப்பட்டதுன்னு சொன்னா அது வேற. நான் பேசுறேன்னா நான் என்ன கருத்தை சொல்றேன், என்ன சொல்லிட்டு வர்றேன், என்ன முடிக்க போறேன், தொடக்கம் என்ன, என்ன போயிட்டு இருக்கு, வாட் இஸ் கோயிங் ஆன், இன்னும் எதை விளக்க வேண்டியிருக்குன்னா அதுக்கு எல்லை இருக்கு. ஆனா மௌனத்துக்கு எல்லை இருக்கா? அது மௌனம் தான் உள்ள பொருளே. இப்போ மௌனத்தை விளக்கு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னு, இவ்வளவுதான். இதை போய் என்ன விளக்குறது? அப்ப மௌனம் நடத்தப்பட்டதுன்னா தவறு தானே. மௌனத்தை நடத்துறது நாமளா? மௌனம் அதுதான் யதார்த்த சுரூபம். அதே போலதான் பேராற்றல், பரம்பொருள், இறை, சிவம், வெளி என்று சொல்லக்கூடியது எல்லாம் ஒன்றுதான். ஆனா அது தெய்வமாக பஞ்சபூதங்களாக அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், மனம் என்றும் எப்படி ஒரே கரண்ட் வர்றது, ஃப்ரிட்ஜில் குளிர்ச்சியா வருது, ஹீட்டர்ல வெப்பமா வருது, டிவியில ஒலி ஒளியுமா வருது, ரேடியோவில் சவுண்டு மாத்திரமா வருது, மோட்டர் போட்டோம்னா அதுக்குரிய ஹார்ஸ் பவரா வருது, ஒரே கரண்ட். இப்ப அந்த ஒரே கரண்ட் தான் பரம்பொருள் வச்சுக்கிட்டோம்னா அதனுடைய தன்மாற்ற நிலைகள் தான் தெய்வம். இப்ப தெய்வ நீதி வழிவாழ்தல்னா தன்மாற்றத்துல இந்த இயற்கை பேராற்றல் எப்படியெல்லாம் மலர்ந்தது, பஞ்சபூதங்களாக வந்தது, உயிரினமாக வந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், படித்தது. உயிரினம் எப்படி வந்தது என்று நான் உயிரின வளர்ச்சி என்ற தலைப்புல ரொம்ப சயின்டிபிக்கா விஞ்ஞானிகள்லாம் லேப்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்கன்னு ஒண்ணு சொன்னேன். இப்ப ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அதை நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தா விரிந்து விடும் சார். அதை எடுத்து கேட்டுவாங்க. பஞ்சபூதங்கள் தானே இருந்தது. பஞ்சபூதங்கள் மட்டும்தானே இருந்திருக்கணும். மண்ணு, நீரு, நெருப்பு, காற்று, விண். அது எப்படி உயிர் என்ற பண்பு வந்தது? இங்க சிக்கலான கேள்வி. உயிரை பற்றி எங்குமே விளக்கப்படவில்லை. ஆனா நம்பிக்கை தைரியமா பிறப்புக்கு முன்ன இறப்புக்கு பின்ன அழகா விளக்குறது மகர்ஷியுடைய பெரும் சிறப்பு. அதை இன்னும் நான் பேசல, அடுத்த வாரம் பேசுவேன். இந்த வேதாத்திரியை முடிச்சுட்டு பேசுவேன். அப்படி அன்பர்களே, அந்த இயற்கையினுடைய மலர்ச்சி பேருண்மைகளை எல்லாம் எவல்யூஷன், அப்ப அந்த சிறப்பை எல்லாம் புரிந்து கொண்டு அதை புரிஞ்சு நம்ம அனுசரிச்சு வாழணுமா இல்லையா? தண்ணி, நீர் அது அளவா இருக்கிற வரைக்கும் தேக்கி வைக்கிற நமக்கு உதவியா இருக்கு. அந்த டேம் உடைஞ்சு போகுது, அங்க இருக்கிற மக்களை பூரா அடி பின்னி எடுத்துட்டு போயிடுச்சு. மண், நல்ல வீடு கட்டி தான் உட்கார்ந்து இருந்தாங்க கேரளாவில். ஆனா என்ன பண்ணுச்சு, நிலச்சரிவு வந்தது, மனிதனை ஏமாத்தி விட்டது. அதே போல தீப்பிடித்து எரிகிறது, பெரு நெருப்பு கனன்று எரிகிறது. கணக்கு பண்ண முடியுதா? நம்மளால அணைக்க முடியுதா? காடே பற்றி எரிகிற போது மனிதனுடைய முயற்சி வெல்கிறது அல்லது வெல்லாமலும் போகிறது. இப்ப சொல்லுங்க, இயற்கை என்ற ஆற்றல் அளப்பரியதா இல்லையா? அந்த அளப்பரிய ஆற்றல் படைத்த இயற்கையினுடைய பண்புகளையும் உயிரின மலர்ச்சியினுடைய ரகசியங்களையும் புரிந்து இங்கே அந்த ஒடுங்குதல் என்ற தன்மைக்கு உயிரானது லயம் செய்வது யோகம், தியானம், மெடிடேஷன். சிதர்கள் சொன்னவார்
அது எங்கெல்லாம் நிக்கணும்னு சொல்லிட்டாங்க. 6 ஆதாரங்கள் இருக்கு, 7வது துரியம் இருக்கு, அதுக்கு மேல துரியாதீதம் இருக்கு. அந்த நிலையையும் விளங்கி கொண்டோம். சகஜானந்தம் என்று நான் நூல் விளக்கி இருக்கிறேன். அப்ப அந்த இடத்தை தொட்டு விட்ட போது இங்கே உள்ள பேருண்மைகள் விளங்கி கொண்ட போது தெய்வ நீதி எது என்று சொன்னால் இயற்கை பேராற்றலை புரிந்து அனுசரிச்சு ஒத்தும் உதவி வாழ்தல் என்பதை தவிர வேறு வழியே இல்லை. ஏன் காற்றின் மீது மனம் வைத்து தவம் இயற்றுவோம். காற்றானது நமக்கு வாழ்நாள் முழுவதும் ஒத்ததாக அமையட்டும் என்று போற்றுகிறோம். நீரின் பெருமையை மதித்து போற்றுகிறேன். நீரோடு மனம் சமயம் செய்து கொள்ளுகிறேன். நீரானது என்றைக்கும் எனக்கு நலம் பயக்கட்டும் என்று வாழ்த்துகிறோம். அங்க என்ன பண்ணிக்கிறோம்? காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். இப்ப நாம அதோட, ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நரி இடம் போனா நல்லதா வலம் போனா நல்லதா அப்படின்னு ஒருத்தன் கேட்டார். நரி இடம் போகுதோ வலம் போகுதோ அது வேற விஷயம், மேல விழுந்து பிடுங்காம போனா போதும்னு சொன்னான். ஒரு காலத்துல நாம ராகு காலம் பார்த்தோம் இல்லையா? இந்த ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் பார்த்து தான் எல்லாரும் பண்ணாங்க. ஆனா இன்றைக்கு டைரக்டா ஆல்மைட்டியில போய் டச் பண்ணிக்கிற தவம் துரியாதீத மகரிஷி கொடுத்த பின்னால நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த எல்லை கட்டிய தன்மைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு விரிந்த அறிவோடு இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய வான்காந்தத்தோடு இணைந்து கொள்ளுகின்ற சூட்சுமத்தை தவத்திலே அறிந்து கொண்டது மகரிஷி வழி நாம் எல்லாம் வந்த மாணவர்கள்ன்றதுனால நமக்கு கிடைத்த ஒரு தனி சிறப்பா இல்லையா? வி கேன், முடிகிறதா இல்லையா? முடிகிறது என்பதுதான் முடிவு. முடியலன்னு நீங்க சொன்னீங்கன்னா முடியும்ன்றத சொல்லி அதுக்கு வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன், வேற ஒண்ணும். இப்ப தெய்வ நீதி வழி வாழ்தல் என்று சொல்ல வார்த்தையில அங்கே இயற்கையினுடைய மலர்ச்சி, பிரபஞ்ச ரகசியம், பிரபஞ்ச பரிணாம மலர்ச்சி, பிரபஞ்ச பரிணாமம், எவல்யூஷன் புரிஞ்சுட்டே உயிரின மலர்ச்சி உயிரினங்களில அழுத்தம் என உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி அனைத்துமாகி வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5ம் 6ம் ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு. ஓர் அறிவு முதல் 5ம் 6ம் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலே முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும் எங்க குணர்ந்து அங்கதாங்க சிறப்பு. காக்கும் முழுமுதற் பொருளே நம் அறிவாய் உணர்ந்த பெருநிலையை விளக்கு. அதுதான் சிறப்பு. இப்ப வான்காந்தம் தெரியும் பேசியிருக்கோம், ஜீவகாந்தம் தெரியும் பேசியிருக்கோம், காயக்கல்பத்துல ஜீவகாந்தத்தை உணர்ந்திருக்கோம் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படி ஓஜஸ் இழுத்து விடும்போதே உடல்ல அப்படியே அந்த அனுபவம் ஃபீல் பண்றோமா இல்லையா? ஃபீல் பண்ணித்தான் ஆகணும். ஃபீல் பண்ணாம நீங்க மனசை எங்கேயோ வச்சுக்கிட்டு பயிற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்புணும். அப்ப ஜீவகாந்தத்தையும் அதனுடைய ஃபீட்பேக் மெக்கானிசம் நம்ம உடம்புக்குள்ள அது சுழன்று இயங்கக்கூடிய ஆற்றல் தன்மையும் உணர்ந்த போது காயகல்பம் நமக்கு பயனானது. அதே போல தவத்துல ஒன்றி ஒடுங்கி நுணுகின்னு எதுக்கு போட்டு ஒன்று லயம்படு கான்சன்ட்ரேஷன் பண்ணு, மனதை ஓட விடாத, அலை இல்லாம பண்ணுன்னு போட்டு உயிரை வாங்கினாங்கன்னு யோசனை பண்ணியிருக்கீங்களா? மன ஒடுக்கம் வேறு, மனோ நாசம் வேறுன்னு ஏற்கனவே பேசியிருக்கேன், எடுத்து பாருங்க. மனம் ஒடுக்கம் என்பது வேறு, அது பயிற்சி. அப்ப தவம் எவ்வளவு காலம் பண்ணிக்கிட்டே இருப்போம்? தவம் பண்ணாத நிலை ஒன்று உண்டு என்று நாம் பாருங்க. துரியாதீத விளக்கத்துல எடுத்து பாருங்க. தவம் பண்ணாத நிலைன்னு ஒண்ணு உண்டு. ஏன்னா வேர்த்தால் குளித்து பசித்தால் புசித்து பார்த்தால் உலகத்தவர் போல் இருப்பர் பராபரமேன்னு பாடினது இதுக்குரிய ஆதாரம். அதுதான் சகஜானந்தம் என்று என்னுடைய நூலிலும் விளக்கிறேன். ஏன்னா இப்ப அன்பர்களே, இந்த ரொம்ப ஒரு இதுக்குள்ள இவ்வளவு பொருளை மகரிஷி வச்சிருக்காங்கன்றது எனக்கே இன்னைக்குதான் தெரியுது. ஏன்னா
வேதாத்திரியும் பேசியிருக்கேன். ஆனா தெய்வ நீதி வழி வாழ்தல்ன்றது ஒரு தலைப்பாக்கி பேசும்போது தான் பாருங்க, அப்ப இயற்கை பிரபஞ்ச ரகசியத்தையும் இயற்கை ரகசியத்தையும் நம்முள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்த உண்மைகளையும் புரிந்து கொண்டா, ஜீவகாந்தத்தையும் வான்காந்தத்தையும் இணைக்கிற இடம் எதுன்னா நம்ம அப்சல்யூட் ஆகிற இடம். அப்ப என்ன ஆயிடுது, தட் வில் கனெக்ட் வித் ஆல்மைட்டி. அப்ப திஸ் ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் தட் டோட்டாலிட்டி வில் சப்ளைஸ். மகரிஷி சொன்ன வார்த்தை. திஸ் ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ், இதுக்கு என்ன வேணுமோ அது தவத்துல தட் டோட்டாலிட்டி வில் சப்ளைஸ். கிடைக்குதா இல்லையா? கிடைக்குமா இல்லையா? இதுதாங்க தெய்வ நீதி வழிவாழ்தல். இதுக்கு மேல இதை என்ன விளக்குறது வேண்டியிருக்கு? எங்க போய் கனெக்ஷன் கொடுக்கணுமோ கொடுத்தீங்கன்னா ஆக வேண்டிய வேலை நல்லபடியா ஆகுது. கனெக்ஷனை மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா ஷாக் அடிக்குது வாழ்க்கையில. இவ்வளவுதானே. நல்லா இருக்குல்ல? புரியுதுல்ல? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்பர்ட் தான். சார் புரிஞ்சிருச்சு. அப்ப இயற்கை விதியை மதித்து வாழணும். இதுதான் இன்னைக்கு கன்க்ளூஷன். ஒரே பாயிண்ட். அதுதான் தெய்வ நீதி வழி. எந்த வழி? எந்த வழி காட்டுங்க. சரளக்கல்லு ரோடா, தார் ரோடா, சிமெண்ட் ரோடா, ஹைவேஸ் ரோடா? இந்த வழி இல்லை. இயற்கை என்ற நீதியை உணர்ந்து வாழுகின்ற திறமையை நாம் பெறுகிற போது அப்ப இயற்கை தெய்வ நீதி வழிவாழ்தல். அதுதான் இது வேதாத்திரியம் கருத்து. எத்தனை? 8வது கருத்து. சரி, அதுக்கு அடுத்ததா என்ன சொல்றாங்க? வம்பான வார்த்தையை போடுறாங்க. நானும் பழனியில கோயில்ல 37 வருஷம் பழனி கோயில்ல வேலை பார்த்து ஓய்வு பெற்று 12 வருஷம் ஆச்சு. என்ன சொல்றாங்க? தேர் திருவிழா தவிர்த்தல். அடுத்தது 9வது பாயிண்ட். என்ன சொல்றாங்க? தேர் திருவிழா தவிர்த்தல். இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? இவ்வளவு நாளா இப்படி 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 போட்டு இப்படி 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 பார்த்து இப்படி மகிழ்ந்த நமக்கு அதை தவிர்க்க சொன்னாங்களே, ஏன்? என்ன வேண்டும்? மகரிஷி காரணம் இல்லாம சொல்லலை. ஏன்னு சொன்னா, நீங்க இதுவரையில வழிபட்டதெல்லாம் எல்லை கட்டிய தெய்வங்கள். ஏன்? அங்க அதுக்கு டெய்டிக்கு ஆற்றலை கொடுத்தது யார்? ஆச்சாரியாள்னு ஒருத்தர் இருந்து தனக்குள்ள அந்த பேராற்றலை வாங்கி ஆவாகயாமின்னு அங்க கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணி அதை நாமெல்லாம் வழிபட அது ஆற்றல் களமாக மாறியது. ஸோ கோயில்ல எனர்ஜி பேங்க் உண்டா இல்லையா? கோயில்ல எனர்ஜி பேங்க். ரைட், புரிஞ்சுக்கோங்க. அப்ப எனர்ஜி பேங்குக்கு போக வேண்டிய காலம் ஒண்ணு இருந்தது. அது 16 வயசுக்குள்ள. 16 வயதுக்கு மேல யோகா சொல்லி கொடுத்துட்டாங்க. 9 வயதுல காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுத்துட்டாங்க. பிரணவ விளக்கம் கொடுத்துட்டாங்க. பிரணவத்துல ஒலி கழித்தால் இருப்போங்கே மௌனமாகும் என்று மௌனத்தை மறைபொருளாக சொன்னார்களே, அதை புரிஞ்சுட்டான்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க தியானத்துல மௌனத்துல நிக்கிறதுக்கு வந்துருமா இல்லையா? வர முடியுமா இல்லையா? அதான் இப்ப நான் முதல்ல பேசின ஸ்பீச் தலைப்பு எடுத்து கேட்டு பாருங்க. அந்த இறைவணக்கம் என்பது எவ்வாறு சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 படியா சொல்லியிருக்காங்கிறத பக்தி மார்க்க படிகள்னு பேசியிருக்கேன். ஞாபகம் வருதா? புரியாத பருவத்துல இதுதான் உமாச்சி சாமி கும்பிட்டுக்கோன்னா அதை பார்த்து பயந்து கும்பிட்டுக்கோ. அப்புறம் கொஞ்சம் அறிவின் மலர்ச்சி வருகிற போது மந்திரத்தை கொடுத்து பிரணவத்தோடு சேர்த்து ஓம் நமோ நாராயணாய சொல்லு, ஓம் நமச்சிவாய சொல்லு, ஓம் பராசக்தி சொல்லு, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் சரவண பவாய மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லுன போது வெளியில ஒரு வழிபாட்டுல இருந்து மந்திர வழிபாட்டு கொண்டு வந்தாங்களா இல்லையா? அது 9 வயதுல உபநயனத்துல தானே ஆரம்பிச்சது. அப்போ 16 வயதுல நாம பின்பற்ற வேண்டியது யோகமா இல்லையா நான் விளக்கியிருக்கேன்.
அப்ப 16 வயதுல யோகம் செய்கின்ற போது மனிதன் என்ன புரிந்து கொள்ளுகிறான் என்று சொன்னா, இப்ப கடவுள் என்று சொல்லக்கூடியது வெளியில இல்லையப்பா, கடந்து உள்ள பார்க்க சொன்னதான் நம்ம வெளியில போய் கோயில்ல இதுவரைக்கும் பார்த்தோம்னு ஒரு புரிதல் ஒருவனுக்கு முழுவதுமாக வர வேண்டும். வருவதற்கான விளக்கம்தான் இந்த வார்த்தை தேர் திருவிழா தவிர்த்தல். இதுக்கு ஒரு ஆதாரம் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு. இதை நான் பேசுறேன். திஸ் அன் கிரிட்டிக்கல் சப்ஜெக்ட். தேர் திருவிழா தவிர்த்தல்னா திஸ் அன் கிரிட்டிக்கல் வேர்டு. மகரிஷி ஒரு முறை வெளிநாடுகளிலே பேசிக்கொண்டிருந்தார். அப்ப மகரிஷி உரை முடிச்ச உடனே கேள்வி நேரம் உண்டு இல்லையா? அதுதான் முக்கியமானது என்னை பொறுத்தவரையில. ஏன்னா ஒருத்தர் பேசி உரையை கேட்ட பின்னால என்ன உள்வாங்குனீங்க, இப்ப நான் பேசியிருக்கேன் இந்த தலைப்பை, நீங்க என்ன உள்வாங்குனீங்கன்னு எனக்கு ஃபீட்பேக் எப்ப கிடைக்கும் தெரியுமா? கேள்வி நேரம்னு இந்த இவருக்கு. அது மாதிரி கேள்வி ஒண்ணுமே வரலைன்னா ரெண்டு அர்த்தம். ஒண்ணு, நீங்க பேசின தலைப்பு விளக்கமெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சுங்க, தெளிவா இருந்ததுனாலும் கேள்வி வராது. இப்ப யோகஞான விஷயங்களே தெரிஞ்சுக்காம புதுசா ஒரு அன்பர் இன்னைக்கு என்னுடைய உரையில கலந்துக்கிட்டாருன்னு வைங்க. இவர் என்ன பேராற்றல் ஒண்ணு உண்டு, அப்புறம் தெய்வம் வேறங்கிறாரு, அப்புறம் கலப்புறாருன்னு குழம்பி போய் தான் போவாங்க. அவங்களுக்கு விளங்காது. அப்ப ஒண்ணுமே விளங்கலைனாலும் கேள்வி வராது. ஆனா விளங்கி இருக்கு, இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல இடிக்குதுன்னு ஒரு இடம் வருமா இல்லையா? அப்ப கேள்வி வரும். அது மாதிரி கேள்வி நேரத்துல வெளிநாட்டுல மகரிஷி பேசி முடிச்ச பின்னால, உரை முடிச்ச பின்னால ஒரு கேள்வி, மகரிஷி டிட் யூ ஸ்டடிட் தி வேர்ல்டு ஹிஸ்டரி அப்படின்னு கேட்கிறார். மகரிஷி டிட் யூ ஸ்டடிட் தி வேர்ல்டு ஹிஸ்டரி, உலக சரித்திரம் படிச்சிருக்கீங்களா மகரிஷி? இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, நீ உலக சரித்திரம் ஹிஸ்டரி உலக சரித்திரம் படிச்சிருக்கியாப்பான்னு கேட்டான். பாவம் மகரிஷி அந்த அளவுக்கு படித்தவங்க இல்லை, உங்களுக்கு தெரியும் இல்லையா? எலிமெண்ட்ரி ஸ்கூலோட நின்று போனது தான். இப்போ அவங்க போய் யூனிவர்சிட்டிலலாம் போய் பேசியிருக்காங்க, ஆங்கிலத்துல உரை நிகழ்த்தியிருக்காங்க. அப்ப கேள்வி நேரத்தில் இப்படி கேட்டா மகரிஷி என்ன பதில் சொல்லியிருப்பாரு? நீங்க அந்த இடத்துல மாட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க பாருங்க. நாமளா இருந்தா தெருன்னு முழிச்சிருப்போம். ஆனா இந்த இறைநிலை நமக்கு பதில் எடுத்து கொடுக்கும். மகரிஷி மாதிரி நின்னா அப்ப என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஐ நாட் ஸ்டடிட் தி வேர்ல்டு ஹிஸ்டரி. ஒத்துக்கிட்டாரு, அப்பட்டமா உண்மையை ஒத்துக்கிட்டார். ஐ நாட் ஸ்டடிட் தி வேர்ல்டு ஹிஸ்டரி பட் ஐ நோ தி அப்டிராக்ட்னு சொன்னேன். அதனுடைய அப்டிராக்ட் சுருக்கம், ஹிஸ்டரி உலக சரித்திரத்தினுடைய ஒரு சுருக்கம் எனக்கு தெரியும். ஜாதியிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சண்டையிலே, கோத்திர குப்பையிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர்னு பாடினாங்களே, யாரை பார்த்து பாடினாங்க? உங்களையும் என்னையும் பார்த்து தான் சொன்னாங்க. பொட்டு வச்சுக்கிற, சிலுவையை போட்டுக்கிற, பிறதான் தெய்வம்ன்ற. அப்ப தெய்வம் எங்க இருக்குன்னு நீ டிஃபைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்ப, நான் கேட்டுக்கணுமா? ஜாதியிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சண்டையிலே, கோத்திர குப்பையிலே, போதுமா? சதுர்மறை ஆகமங்கள் சண்டை படிப்பு. சதுர்மறை புரியுதா? வேதங்கள் சதுர்மறை ஆகமங்கள் சந்தை படிப்பு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் இல்லையா? இதான் மறை. மறைனா என்ன? மறைச்சு வச்சுக்கிறது இல்லை. 4 மறைகள் வேதங்கள்: ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த சதுர்மறை ஆகமங்கள் சந்தை படிப்பு. நாம் சொந்த படிப்போன்னு கேட்டாங்களே, வள்ளல் பெருமானாருடைய வரிகளாக இருக்கட்டும், இத்தனை பெரியவங்களுடைய உரைகளாக இருக்கட்டும், எதை சொல்லுகிறாரோ அதைத்தான் மகரிஷி சொல்லுகிறார். தேர் திருவிழா தவிர்த்தல். இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி அங்க போய் நீ பூஜை பண்ணிட்டு இருக்க, கடவுளை அங்க புறக்கண்ணால பாக்குற, வணங்குற, விழுகிற, எந்திரிக்கிற, போராடுற, அப்புறம் அதுகிட்ட போய் புலம்புற, நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறியே, உன்னை நான் தங்க தேர்ல வச்சு பவனி வந்தனே,
தோல்ல காவடி தூக்கி வந்தனே, என்னோட முடியெல்லாம் கொடுத்து மொட்டை போட்டனே, உண்டியெல்லாம் இவ்வளவு பணம் போட்டனே, நீ எனக்கு என்ன கொடுத்தேன்னு. இந்த குடுக்கல் வாங்கல்லாம் இருந்தது ஒரு காலம். பிள்ளையார்கிட்ட போய் பாடினாங்க சாமி. என்ன பாடினாங்க? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். பாலு, தெளித்தேனு, பாகு, பருப்பு. தேனு, பாகு, வெள்ளப்பாகு. கொழுக்கட்டை படிக்கிறாங்க இல்லையா? பாகும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். யார்கிட்ட போய் கேட்கிறாங்க? விநாயகர்கிட்ட போய் கேட்கிறாங்க. கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு, நான் உனக்கு 4 தர்றேன், நீ எனக்கு 3 கொடுப்போம். சங்க தமிழ் 3ம் தா, இயல் இசை நாடகம் என்ற 3ஐயும் எனக்கு கொடு என்று இந்த முத்தமிழை கேட்டார்கள். இப்ப முத்தமிழ் முருகனுக்குத்தானே 24, 25 மாநாடு போடுறாங்க. அப்ப முருகனுக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்புங்கிறது அங்க வந்தா தெரிஞ்சிடப்போ. அது மாதிரி இங்க நாம என்ன பண்றோம்? நான் 4 கொடுக்கறேன், நீ எனக்கு 3 கொடுனா இது பார்கெனா இல்லையா? அது அறியாத பருவத்துல செய்திருக்கலாம். ஆனா அறிந்த போது என்ன பண்ணிடுறோம்? இது கேட்கறது அங்க ஒண்ணும் கேட்கறதுக்கு வெளியில வேலையே இல்லையப்பா. ஏன்னா அந்த ஆலயம் கட்டப்பட்ட இடம் முதல்ல வெறும் வெளியா இருந்தது. அப்புறம் ஆலயம் அதனுடைய நிர்மாண விதிகளின்படி கட்டினாங்க. அப்ப கடவுள் அங்க இருந்ததா? சரி, ஒரு ஸ்தபதி கல்லை தட்டி பார்த்து இந்த கல்லு சிறப்புன்னு செலக்ட் பண்ணி அதை சிலை வடித்தார். அப்ப அதுல கடவுள் இருந்ததா? அதை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணாங்க. அதுக்கு அந்த கீழே மருந்து சாத்துவாங்க இல்லையா? 8, 9 விதமான மருந்துகள், அதை சாத்தி பிரதிஷ்டை பண்ணாங்க. அப்புறம் அங்க ஆச்சாரியால் பூஜை பண்ணி இறைத்தன்மைய விண்ணிலிருந்தும் அங்க ஒலி மந்திரங்கள் மூலமாக காற்றுக்கும், அதுக்கப்புறம் அங்கே உள்ள நெருப்பு ஹோம குண்டத்துல வச்சு அக்னி எரியுது இல்லையா? அந்த நெருப்புல கொண்டு அங்க அக்னி தேவனாக அல்லது இறைபொருளாக இறைத்தன்மையை அங்க நிலைப்படுத்து. அப்புறம் அந்த கடம், சொம்புல உள்ள தண்ணி, குடத்துல உள்ள தண்ணி, பூரண கும்பம்னு சொல்றோம் இல்லையா? பூரண கும்ப மரியாதை பதறிக்கீங்க, தெரிஞ்சிருக்கும்ல. எல்லாமே நான் விளக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப அதுக்கு அந்த இடைத்தன்மையை கொண்டு போனாங்க. எப்படி? விண்ணிலிருந்து காற்றுக்கு ஒலி மூலமாக வார்த்தைகள் வைப்ரேஷன் கொண்டு மனோசக்தியாக கொண்டு அதை அக்னியில கொண்டு அந்த பரிணாம வளர்ச்சிப்படியே கொடுக்குறாங்க பாரு. அப்புறம் அதை அந்த கடம் அதுல உள்ள தண்ணிக்கு கொண்டு அந்த தண்ணியை கொண்டு போய் கும்பாபிஷேகம் செய்கிற போது அந்த மூலஸ்தானத்துல கருவறையில வைக்கப்பட்ட சபதி அடிச்சு கொடுதான் பாருங்க ஒரு கல்லு. அந்த கல்லுக்கு ஊத்தும் போது அதுக்கு ஆற்றல் ஊட்டம் பெறப்படுகிறது. அதையே 2 பக்கம் கோயில் கட்டிடுவோம். ஒரு கோயில் சாத்தியே கிடக்கு, யாரும் வழிபடலை. ஒரு பக்கம் நிறைய போய் வழிபடுறாங்க. அப்ப எந்த கோயில் சிறப்பா இருக்கும் உங்களுக்கே தெரியும். அப்ப எல்லாரும் போய் வழிபடுகிற போது நம்முடைய மனோசக்தி அங்கே பெரிய ஒரு இயக்கம், கொத்தியக்கமாக ஒரு ஃபீல்டு ஆஃப் வைப்ரேஷன். அதுதான் எனர்ஜி பேங்க்னு சொன்னேன். இப்ப எனர்ஜி பேங்க்ல பணம் போடுறதும் நாம தான், எடுக்கிறதும் நாம தான். சித்தர்களும் மகான்களும் போனாங்கன்னா எனர்ஜி கொடுப்பாங்க கோயில்களுக்கு. அப்ப அந்த தேரோ திருவிழாவோ தேர்ல வர்ற இறைவனோ எல்லாம் வல்ல பரம்பொருளான்னு கேட்டா இல்லை இல்லையா? ஆனா அந்த பஞ்சலோக சிலையாக இருந்தாலும் அதை பிரிச்சு பிரிச்சு பார்க்கும்போது அணுவுக்கு அணுவாகி அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற காட்சியும் காற்றின்னு சொன்ன போது அணு விஞ்ஞானம் தேவைப்படுது. அணுவுக்குள்ள சுத்தவெளி, சுழலலை, விரிவலை, காந்தம் என்ற தத்துவம் தேவைப்படுது. அப்ப தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்து போய் தத்துவம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட போது பிள்ளை விளையாட்டு இல்லையா? பிள்ளை விளையாட்டுன்னு பண்ணாங்க. பிச்சு பிள்ளை விளையாட்டுன்னு பெரியவங்க பாடி இருக்காங்களா இல்லையா? அதனாலதான் சொன்னாங்க, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாட்டியே சுற்றி முணமுன என்று சொல்லு மந்திரமேதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோன்னு பாடினாங்களே, இந்த இடத்துல நின்று பாடு. அதைத்தான் மகரிஷி கம்ஃபர்டபுளா இங்க வேதாத்திரியத்துல சொல்லியே ஆகணும், வேற வழி இல்லை. தேர் திருவிழா தவிர்த்தல் ஒரே வார்த்தையில சுருங்க சொன்னா
உங்களுக்கு இவ்வளவு தூரம் நான் பேசுனதுனால இப்ப அந்த வார்த்தை புரியுதா இல்லையா, புரியணுமா இல்லையா, புரிஞ்சிருச்சுன்னா நாம வந்து பிரைட் ஸ்டூடெண்ட். புரியல இருந்தாலும் அங்க ஒரு வரைக்கும் இப்படியே சாமியை கும்பிட்டுட்டேன். இப்ப போய் இது டக்குன்னு நீங்க வெளியாகி போய் நின்று கனெக்ட் பண்ணிட்டா நமக்குள்ள இறைப்பொருள்னு சொல்றீங்க, எனக்கு ரொம்ப தூரமான விஷயமா இருக்குன்னு சொன்னா நீங்க கற்பூரமானவனாக இல்லை, ஊதனா பிரைட் ஆகுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது கொஞ்சம் கடுமையான விமர்சனமாக கூட இருக்கலாம். ஆனா நாம எவ்வளவு சொன்னாலும் புரியாத மாணவனாக வாழைத்தண்டாக இருக்கக்கூடாது. வாழை மட்டையை பத்த வச்சா எரியாது, ஊதனா மட்டும் பிரைட் ஆகும் கரித்துண்டு. ஆனா 3 புத்தி சொன்னாங்க, வாழை மட்டை, கரித்துண்டு, கற்பூரம். உங்களுக்கு எல்லாம் கற்பூர புத்தி என்றே நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க எல்லாம் தவம் செய்யறவங்க, மகரிஷியுடைய மாணவர். மகரிஷி சொன்னவாறு நான் விளக்கிட்டே வர்றேன் ஒவ்வொரு தலைப்பையும். எனவே உங்களுக்கு என்ன இங்க புரியலன்னாலும் என்னுடைய பழைய உரைகளை கேளுங்க. நம்ம நண்பனை ஐயா எல்லாம் பேசிட்டு எவ்வளவு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா பேராசிரியர்களும் எல்லாம் வந்து மகரிஷியுடைய வழியில ராதாகிருஷ்ணன் சார் ஒரு பக்கம் செய்யறாங்க, ஒரு பக்கம் கோபால் சார் செய்யறாங்க, ஒரு பக்கம் அழகர் ராமானுஜன் செய்யறாங்க. எல்லாரும் மகரிஷினுடைய வழியொற்றையே தான் நம்ம கொடுத்துக்கணும். மகரிஷி நமக்கெல்லாம் கிடைச்சது பெரிய பாக்கியம். மகரிஷியோடு இருந்த அனுபவங்களை எல்லாம் சேர்த்துதான் நேற்றைக்கு நான் மகரிஷியுடைய பிறந்த நாளை ஒட்டி அருட்தந்தை யோகராஜ் வேதாத்திரி மகரிஷி என் உலகம் தழுவிய சிந்தனைன்னு பேசுங்க, யூடியூப்ல இருக்கு, கேட்டு பாருங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, தேர் திருவிழா தவிர்த்தல் என்பது இப்ப நல்லா உங்களுக்கு விளங்கியிருக்கு. அடுத்தது இதையும் முடிச்சுக்கணும், ஒரு சின்ன பாயிண்ட்ங்கிறதுனால, சிறுவர்களுக்கே விளையாட்டு அப்படின்னா என்ன? விளையாட்டு பிள்ளை பிள்ளை விளையாட்டுன்னு சொன்னாங்கல்ல, நீ பிள்ளை விளையாட்டு பண்ணிட்டு இருந்தா நீ இன்னும் சின்ன பையனாவே இருக்க, நீ முத்தல. இப்ப ஒரு 18 வயசு பையன் டிவியில கார்ட்டூன் பார்க்கறான், என்ன அர்த்தம்? அவன் 20 வயசானாலும் கார்ட்டூன் பார்த்தான்னா அறிவு முத்தலைன்னு அர்த்தம். கார்ட்டூன் பார்க்கறது பிள்ளை பருவத்திலிருந்து மாறி இன்னும் உலகியல் ஞானங்களை எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணி அதுக்குரிய அறிவு மலர்ச்சிக்குரிய விஷயங்களை கையில் எடுத்தான்னா உங்க பையன் நல்லா படிச்சு காலேஜ் லெவலுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். இப்ப உரு வழிபாடு, மந்திர வழிபாடு, மனோ வழிபாடு யோகம், அறிவு வழிபாடு ஞானம், இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 4வது படியில அறிவு வழிபாட்டுல நின்று பேசிட்டு இருக்கோம். மகரிஷி அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம், அறிவே நான் தெய்வம், அறிவே நான் தெய்வம்னு சொன்ன விளக்கத்தை பேசிட்டு இருக்கிற இடத்துக்கு 4வது ஸ்டெப் ஆகிய ஞானத்துக்கு வந்தாச்சுன்னு சொல்லும் போது இன்னும் போய் நான் தேர் திருவிழா தவிர்த்தல் பிள்ளை விளையாட்டுன்னு சொன்ன எப்படி? அதனால இன்றைக்கு நீங்க அது கார்ட்டூன் பார்த்தா எப்படி உங்க அறியாமையோ, நீங்க எப்படி கிரிக்கெட் பார்த்தா அது அறியாமையோ, அது ஒரு பொழுதுபோக்கு, தட்ஸ் ஆல். ஆனா அதுவே நம்மளை டெமோக்ரைஸ் பண்ணா அது சரியாங்கிறத உங்க சிந்தனைக்கே விட்டுரும். ஒத்துக்குவீங்களா? உங்க பிள்ளைங்க இருக்காங்க, வெறும் கேம்லயே இருந்துடுறாங்க, எந்த பெற்றோராவது வெல்கம் பண்ணிருக்கீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அப்ப அதனாலதான் சொல்றாங்க சிறுவர்களுக்கே விளையாட்டு. அப்ப பெரியவங்க போய் கிரிக்கெட் விளையாண்டா என்ன நடந்ததுன்னா மேட்ச் ஃபிக்சிங் நடந்தது. உண்டா இல்லையா? நடந்துதா இல்லையா? நடந்த ஒன்று தானே. அப்ப அது பிள்ளைங்க விளையாட வேண்டிய விளையாட்டை பெரியவங்க போய் விளையாண்டுட்டு அதையும் அவன் விளையாடுறவனுக்காவது ஆரோக்கியம் இருக்கு சார். அது உட்கார்ந்த இடத்துல கிரிக்கெட் பார்க்கறவனுக்கு உடம்புல என்ன மூவ்மெண்ட் இருக்குது? நம்ம அந்த நாள்ல வந்து ஓடி பிடிச்சு விளையாண்டோம், கண்ணாமூச்சி விளையாண்டோம், கல்லாமண்ணா விளையாண்டோம், சடுகுடு விளையாண்டோம் இல்லையா, தம் கட்டணும், எல்லாம் பண்ணோம். ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களாம் என்ன பண்ணுது? செல்போனோட முடங்கி போச்சா இல்லையா? அப்ப அதனாலதான் சொல்றாங்க மகரிஷி சிறுவர்களுக்கே விளையாட்டு. சிறுவர்னா யாரு? எத்தனை வயசு வரைக்கும் சிறுவன்? சின்ன பிள்ளை தானேன்னு சொல்லி நீங்க பெத்தவங்க உங்க பிள்ளைங்களை பார்த்து சப்பக்கட்டு கட்டுறது எனக்கு தெரியுது. உங்களுக்கு அது பிள்ளைதான். ஆனா எத்தனை வயசு வரைக்கும் அது சிறுவர் சிறுமி? சொல்லுங்க பார்ப்போம். மேன்ஹுட் வந்தாச்சு, 18 வயசு ஆயிடுச்சு. அப்போ மனித தன்மைக்குரிய பக்குவம் அவனுக்கு வரணும். அப்படி இல்லாத போது அவனை பார்த்து நம்ம வருத்தப்பட்டு மேல வாப்பா நீ மனுஷன் ஆயிடுன்னு சொன்னா இது தப்பா? அதைத்தான் மகரிஷி சொன்னார், சிறுவர்களுக்கே விளையாட்டு என்று சொன்னார். புரிகிறதா? பிள்ளை விளையாட்டுன்னு பாடினாங்க. எத்தனையோ கவிகள் எல்லாம் பாடினாங்க, அதெல்லாம் இப்ப நான்
சொல்ல வந்தேன்னு வைங்க, அது பழையபடி அந்த முதல் தலைப்புக்கு போக வேண்டியிருக்கும். வேற ஒண்ணும் இல்லை, அது வேண்டாம்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? காட்சி தரும் காட்சிகளும் கடவுளரும் பிச்சு பிள்ளை விளையாட்டு உரை செய்யில் பரம ஞானம் ஒன்றுமே முக்திக்கு ஏது என்று மறைகள் புகன்று உரைக்கும் வேதங்கள் சொல்லுதாமா. மறைகள் புகன்று உரைக்கும் இந்த கருவியை, கருவினா ஒரு உங்களுக்கு உதவிக்காக கையில கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் இல்லையா? அது ஸ்க்ரூ டிரைவரா இருக்கட்டும், ஸ்பேனரா இருக்கட்டும், அல்லது கரண்டியா கூட இருக்கட்டும். அதனால்தான் இன்னொரு கவியில சொன்னாங்க, சரி, அப்படி சரியிலே ஈசன் தடவடிவாகி நின்றான், கிரியிலே மந்திர வடிவாகி கிட்டி அருகிருந்தான், ஊனமிலா யோகமதில் உள்ளொளியாகினானே ஞானமதில் நானா இருந்தேன் என்று பாடிடுறாங்க. சரியா? அப்ப இன்னொரு இடத்துல பதர்கீரை சொல்றாரு, ஆசார நேச அனுஷ்டானமும் மறந்து பேசா மெய்ஞான நிலை பெற்றிருப்ப எக்காலம் என்றும் பாடுறாங்க. அப்ப இந்த ஆசார நேசங்களை எல்லாம் விட வேண்டிய இடத்தை அப்பவே பெரியவங்க பாடினாங்க, வள்ளலாரும் பாடினாங்க, மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதைத்தான் மகரிஷி அவர்கள் சிறுவர்களுக்கே விளையாட்டு என்று சொன்னார். எனவே இன்றைக்கு 3 தலைப்பை சிந்திச்சிருக்கோம். வேதாதிரியத்துல 3 பொருளை சிந்திச்சிருக்கோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சிந்தனை பண்ணுங்க, உள்ள வாங்குங்க, அந்த இடத்துல வந்து நெல்லுங்க. உங்களுக்கு எங்க விளங்கலைன்னாலும் எனக்கு போனை போட்டு கேள்வி கேளுங்க, பேசி தெரியுதா? ஆனா நான் பேசினேன், எல்லாம் புரிஞ்சுடுச்சு, புரிஞ்ச மாதிரியே இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு உருண்டையா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. கேள்விகளில் சந்திப்போம். இன்றைக்கும் கேளுங்கள், நாளைக்கும் கேளுங்கள், என்றைக்கும் கேளுங்கள். சந்திப்போம், மகிழ்வோம், நிறைவோம், அந்த தெளிவில் நிறைவோம் என்று கூறி மகர்ஷியுடைய வேதாதிரியம் நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த அடுத்த கருத்துக்களை அடுத்த வாரம் தொடர்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் அருட்பேராற்றலின் கருணையினாலே உடல்நலம், நீளாயும், நிறை செல்லும், உயர்ப்புகள், விஞ்ஞானம் வந்து சிறப்பாக வாழ இறைநிலை இணைப்பில் மனமைத்த மனதார வாழ்த்துகின்றேன். மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கு நான் இந்த கடைசி 2 பாயிண்ட் பேசுனதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க வாழ்க உரையை நிறைவு செய்து கொள்ளுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நீங்க சிறப்பான உரைங்க ஐயா. பிரிநிலையிலிருந்து வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க ஆறு போல ஓட விட்டீங்க ஐயா. இன்றைய சிந்தனை மிகவும் சிறப்பாக இருந்தது. படிப்படியாக எப்படி மனிதன் கற்காலர் முதல் தோன்றி அவனுடைய அறிவு முதுமை அடைந்து எப்படி எதற்கு அப்படின்றது ஒரு படிப்படியாக மிகவும் தெளிவாகவும் நம்மளாகவும் புரிந்தது. இது முதல்ல இருந்து கேட்டிருந்ததாங்க புரிஞ்சிருக்கும். இடையில கவனிச்சவங்க இது விளங்கி இருக்காங்க. கண்டிப்பா ரொம்ப சிறப்பாக இருந்தது இன்றைய உரை உள்ளது. அதாவது மகரிஷி ஐயாவுடைய 14 கோட்பாடுகளில் இருந்து கடந்த வாரம் சிலவற்றை ஐயா அவர்கள் பேசியிருந்தார்கள். இன்றைய 8வது கோட்பாடான தெய்வ நீதி வழிவாழ்தல் என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். அதில் முதலில் கற்கால மனிதர்கள் பஞ்சபூதங்களை வழிபட்டார்கள், அதுதான் சிறந்தது என்று அவர்களுக்கு அப்போது தோன்றியது. அதை வழிபட்டார்கள். ஆனால் அது கொஞ்ச நாட்களுக்கு பிறகு எல்லை கட்டிய அறிவாக திகழ்ந்தது என்பதை உணர்ந்தார்கள். அதை உணர்ந்ததும் அவர்கள் நம்முடைய முந்தையோர்கள் அகத்தால் உணர்ந்த போதிலும் மொழிவதற்கு வார்த்தையின்றி முட்டி மூடும் பரம்பொருள் ஒன்று என்பதை அவர்களால் விளக்க முடியவில்லை. அப்போது அவர்களால் பஞ்சபூதங்களின் அதிபதியான கணபதி என்றார்கள். அதற்கு ஒரு இறைவனை வைத்து அந்த பஞ்சபூதங்களுக்கு அதிபதியான கணபதியை முதல் துறந்தார்கள். ஆனாலும் அது பரம்பொருளோடு தொடர்புது என்று சொன்னார்கள் முதலில். பிறகு பேராற்றல் ஒன்று உண்டு, அது என்றுமே மாறாது என்று அப்போது அவர்களால் சொல்ல இயலவில்லை. பிறகு தெய்வங்கள் ஒன்னொன்றாக இணைத்து கொண்டே வந்தார்கள். காவலுக்கு ஒரு தெய்வம், எல்லைக்கு ஒரு தெய்வம், கற்பில் சிறந்தவருக்கு ஒரு தெய்வம், தனத்திற்கு ஒரு தெய்வம் என்று
எல்லை கட்டியவாறு சிறு சிறு தெய்வங்கள் அங்கங்கே தோன்றினார்கள். இது எல்லாவற்றிற்கும் ஒரு மூல தெய்வம் ஒன்று உண்டு என்பதை அவர்கள் உணர முடியவில்லை. பிறகு அந்த சித்தர்களும் ஞானிகளும் அவர்களுடைய தவ வலிமையினால் அதை உணர்ந்தார்கள். குறள் ஒன்று கூறினீர்கள் ஐயா, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதேழ்வாள் பெய்யென பெய்யும் மழை என்று. அதாவது கற்பில் சிறந்தவர்களே தெய்வங்கள், மகாசக்தி, பராசக்தி போன்ற தெய்வங்கள் அப்பொழுது உருவாகின. ஆதிசங்கரர் இதையெல்லாம் சிந்தித்து தியானித்து அவர் அருசமய வழிபாடு ஏற்படுத்தினார்கள். வள்ளற் பெருமான் அவர்கள் சிறு தெய்வங்களை வழிபாடுகளை தவிர்த்து விட்டு வெட்ட வெளியை தெய்வமாக தொழுந்தார்கள். மகரிஷி அவர்கள் வெட்டவெளி பாழ் அதுதான் என்றது துரியாதீதம் என்பதை சொன்னார்கள். அவர் மொத்த கருத்தையும் நம் மகரிஷி அவர்கள் தெளிவாக விளக்கி விட்டார்கள். தெய்வம் எப்படி இருக்கும், எப்படி நம்ம தொழ வேண்டும் என்பதை அவர் தெளிவாக அவருடைய உரையில் எல்லா கேள்விகளுக்கும் பதில் உள்ளவாறு தெளிவாக விளக்கி விட்டார்கள். அது பிறகு நம்ம சித்தர்கள் அவர்கள் ஞானிகள் அவர்கள் அவருடைய தவத்தினால் அவர்கள் புரிந்ததை நம்மளுக்கு விளக்கினார்கள். உயரிய இயற்கையை பேராற்றலை புரிந்து அதன் வழி வாழ்வதே தெய்வ நீதி வழி வாழ்தல் என்பதை கூறினீர்கள் ஐயா. அதுக்கு அடுத்தது 2 கோட்பாடுகளையும் இதில் இணைத்துக் கொண்டீர்கள். அதாவது தேர் திருவிழா தவிர்த்தல், பிள்ளை விளையாட்டு, சிறுவர்களுக்கே உண்டானது விளையாட்டு என்பதையும் ஐயா அவர்கள் விளக்கினீர்கள். கடைசியாக நாம் அறிவில் முதிர்ச்சி அடையும் பொழுது நம் இந்த விளையாட்டை விட்டுவிடுவோம். கண்டிப்பாக சிறுவர்களாக இருப்பவர்கள் அவர்களுக்கு தான் இந்த விளையாட்டு என்பதை தெளிவாக புரித்து விட்டீர்கள் ஐயா. மிகவும் சிறப்பாக இருந்தது ஐயா. அவர்கள் கூறியதில் உங்களுக்கு ஏதேனும் ஐயப்பாடு இருந்தால் அவர்களை கேள்வி கேட்டு அதில் தெளிவடைவோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நீங்க கேள்வி கேட்டா சொல்லலாம்னே நான் சில விஷயங்களை இன்னும் மறவா வச்சிருக்கேன். நீங்க போடுற கேள்வியை பொறுத்து அந்த பதில் வரும். தொடர்ந்து கேள்வி நாளை காலை தவம், அதனை தொடர்ந்து சிந்தனை உரை ஆற்ற இருக்கிறார்கள் நமது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள். மாலை சாந்தி தவம் வெள்ளிக்கிழமை என்பதால் அதனைத் தொடர்ந்து மலர் மருத்துவ நிபுணர் விஜயலட்சுமி அம்மா அவர்கள் மலர்களை பற்றிய நமக்கு சிந்தனை அளிக்க உள்ளார்கள். அனைவரும் இதில் பங்கு பெற்று பயன் பெறுவோம். வாங்க, கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள்